காகம் தான் ரொம்ப கருப்பா இருக்கிறதுனால வருத்தப்பட்டு தன்னை யாரும் மதிக்கிறது இல்ல, யாருக்கும் என்ன பிடிக்கிறது இல்லன்னு சோகமா ஒரு கொக்க சந்திச்சு, உன்னை போல நான் வெள்ளையா பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒரு கிளிய பாக்குற வரைக்கும் அது அவ்வளவு அழகா பல வண்ணங்கள்ல இருக்கு, இது எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த கிளியை தேடி போய் உன்ன மாதிரி நான் பிறந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப அந்த கிளி, நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒரு மயிலை பாக்குற வரைக்கும் அது கண்ணை கவரும் அழகு, கொள்ளை கொண்ட தோகை, இதையெல்லாம் பார்த்து நானும் மயில் மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னு சொல்லிச்சான். உடனே பறவைகள் சரணாலயத்துக்கு போய் காகம் மயிலை பார்த்து, நீ எவ்வளவு அழகா இருக்க, உன்ன மாதிரி நான் இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மயில் சொல்லிச்சான், நான் இவ்வளவு அழகா இருக்க போய் தான் இந்த சிறைக்குள்ள இருக்கேன். இதுவே நானும் காகமா பிறந்திருந்தா என்னை யாரும் கண்டுகிட்டு இருந்திருக்க மாட்டாங்க, நிம்மதியா சுதந்திரமா வானத்துல பறந்திருப்பேன் மயில் சொல்லிச்சான். நாமளும் இப்படிதான் இவரை போல இருந்திருக்கலாம், அவரை போல இருந்திருக்கலாம் அப்படின்னு அடுத்தவங்க வாழ்க்கையை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கோம். உண்மையிலேயே இந்த உலகத்துல எல்லோருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்கதான் செய்யுது. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை, அவ்வளவுதான். நமக்கு கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றது தான்